நாட்டணுமா? கரெக்டா? ஓ, ஓகே அன்பா. நீ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சோளம் தட்டு ஒரு 50 கத்தை இருக்குது, காட்டி நம்ம பைசன் பையில் தூக்கிட்டு வரணும். அதுதான் மேட்ரு. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை போய் கட்டுறதுக்கு போயிடும். அடுத்தபடியாக தான் நம்ம இதை போடணுமா? இப்போ இதை போட்டிங்கன்னா தான் ஆகும். அடுத்தது நம்ம பின்னாடியே போயிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பின்னாடியே வரணும். மாப்பிள்ளை கட்டி போய் 10 கத்தை உருட்ட ஆரம்பிச்சாருன்னா நம்ம ஒரே ஓட்டம் ஓடிடலாம். டாப் ஏப்ரோ போடலன்னா படுதாவுக்கு நல்லா நோம்பிக்கு லீவு ப்ரோ. சனிக்கிழமை இந்த வாரத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா கடலில் எங்கேயுமே கடலில் அது ஒரு பிரச்சனை. எங்கடா தூக்குட்டா என்ன மாப்பிள்ள சொருவுற? இப்படி இவ்வளோ நேரம் டைம் எடுத்தா சொருவாங்க. பாருங்க எப்படி போயிட்டாங்க. இந்த நாய் வேற ஒன்று நொங்கி நொங்கிட்டு போய் சுத்து. போதுண்டா, படுங்கடா, போதுண்டா. மீட்டரை பற்றி ஒரு நாள் எக்ஸ்பிளைன் கேட்குங்க. 60க்கு என்னடா பண்ணுற? பத்தாதா? 60 வராதா? இதில் போட்டுரு. மாப்பிள்ளை போக்கு மாப்பிள்ளை அந்த கண்டை இதில் போட்டுரு. புது கண்டை அதில் எடுத்து போட்டுக்கா. கண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாத சித்திரவதை பக்கம் இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு இதுக்கு தான் இந்த சந்து விட்டுருக்குறோம். இதில் தான் டூல்ஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு. டூல்ஸ் பாக்ஸ் வச்சுட்டா கவலை இல்லை. மாப்பிள்ளை போய் ஒரு 20 கத்தை ஓட்டோம். அப்புறமேட்டு நம்ம பின்னாடி பைசன் போய் எடுத்துட்டு குடுக்குன்னு ஓடிடலாம். ஏன் நூல் போக முடியல மாப்பிள்ள? எங்கேயும் ஸ்டக்காவது போயிரும்ல? அதில் போட்டு இழுத்து பாரு. நான் பார்த்துக்கிறேங்கறியா? டாப்பு போட்டு செட்டு வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி பார்த்துக்கலாம். சொல்லணும். நீ இப்போ தெரியாத வேலையை விட்டா என்ன சொல்லுவ?
தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியல எனக்கு தெரியாது. நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகேப்பா, மாப்பிள்ளை போய் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே போனோம்னா சரியாக இருக்கும். எந்த இடத்துக்கு வரணும்னு தெரில. போகலாம், போயிட்டு ஆளுகளை கூட்டிகிட்டு தான் போகணும். அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே வாங்கி கிளம்ப. போகிற வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுங்காட்டியும் வந்து என்ன சொல்கிறது, ஆளுங்கள்கிட்ட பைக் இல்லையா. ஸோ அதனால் நாம் போய் கொட்டுற இடத்துக்கு போய் அங்கே பிக்கப் பண்ணிட்டு போகணும். நானும் கொஞ்சம் தூரம் நடந்து வாங்க ஏற்றிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ தூரம் நடந்து வராங்கன்னு தெரியல, போனால் தான் தெரியும். என் பார்ட்டியாக இருந்தால் நான் ஒரே வார்த்தையில் வந்துருங்கண்ணான்னு இருப்பேன். ஆனந்த பார்ட்டினால போய் அங்கே போய் வீட்டில் போய் ஏற்றிட்டு வரணும்னு வராங்க. இதே டீசலுக்காக இதெல்லாம் நஷ்டம்தான். எவ்வளோ மாப்பிள்ள வரணும்? காலையில் வண்டி ஒரு மணிக்கு முன்னாடியே வந்துருச்சிங்கண்ணா. ஒரு ஆட்டோ காமிக்கிறேன். நீ 37 கத்த ஒரு நடை ஏற்றி விடு போ. நீ ஒரு நடை முன்ன போடு. மொத்தம் எத்தனை கத்தா? இதில் 37 இருக்குது. ஒரு நடையாகி போய் நீ ஒரு பேர் போட்டவங்காட்டி அவங்க கட்டி விடுவான். தலையை முட்டியா இல்லைண்ணா, தண்ணி மட்டும் வாங்கிட்டு வாங்க ஒரு பாட்டில். தண்ணி மட்டும் ஒரு பாட்டில் கொண்டு வாங்க. இது 5 பேர். இங்கே 5 பேர். நீ சொன்ன மாதிரி அந்த ரேட்டுக்கு தான் பண்ணுறாங்களாம். ரொம்ப கசக்குனா அந்த ரேட்டுக்கு தான் பண்ணுறாங்களாட்டுக்குது. இப்போ இங்கேயே கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்களாம்மா. இப்போ இதில் ஒருத்தன் போனாம்பா அவங்க கம்பெனிக்கார, நான் ஓட்டு சாத்திக்கிறேன். நான் தான் இது வரைக்கும் கட்டுறேன். என்னதான் பண்ணுதுன்னு நான் தான் கட்டுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். யார் இது? அது யாரும் தெரியல, மாப்பிள்ளை தான் சொன்னான். கம்பெனிக்காரர். கம்பெனிக்காரர் இந்த பக்கம் வர்ற அளவுக்கு யார் ஆளு தெரியல. கேட்கலாம். கராய் பிடிச்சாலும் ஊரெல்லாம் கராய் பிடிச்சிக்கிறீங்க. எங்களுக்கு தான் 2 காடு கொடுக்கல. பொட்டி எடுத்து வந்திருந்தா கூட நாங்கள் ஒரு 2 நாள் ஏறிட்டு போயிருக்கேன். ஒணுது எங்கே போய் பிடிச்சி விடுறது? ஓகேன்பா, இது கத்தை நவுத்தி நிறுத்துறது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஏன்னா கவுர் போட்ட வாட்டி எப்படி வேணாலும் போடலாம். கவுர் போடுறதுக்கு முன்னாடி இந்த கத்தையெல்லாம் அடிக்கி நம்ம வண்டி நவுத்த முடியாது. சரி ஓட்டுட்டோம். ஆனந்த் இன்னைக்கு வேலை இல்லையா?
அவனது ரெண்டும் வெளியூர் போயிடுச்சு. ஒன்று கவுண்டபாடி போயிடுச்சு, இன்னொரு தட்டு எடுக்கிற மிஷின் இருக்குது, ஒன்று வந்து குப்பை ஓட்டுறதுக்கு போயிடுச்சு. அவங்ககிட்ட வண்டி எதுவும் கிடையாது. இது பாருங்க மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணியிருக்கிறேன். நாங்கள் இன்னும் டாப்புக்கு இன்னும் கடை திறக்கல ப்ரோ ஆத்தூரில். அதனால் பெல்ட்டு போடுறதுக்கு இல்லை. எல்லாம் நோம்பி டைமாக போயிடுச்சு. இந்த 4 நாள் நோம்பி முடிஞ்ச வாட்டி தான் எல்லா வேலையும் நாங்கள் பண்ணணும். யாரும் ஒரு பட்டறை கூட இல்லை. வெல்டிங் பட்டறை ஓட்ட போடுறது கூட ஒரு பட்டறை கூட இல்லை. இதெல்லாம் மிஷினில் இருக்கிறது தான், ஆனந்த் ரீப்பரில் இருக்கிறது தான். இப்போ அவரது பேலர் இங்கே இருந்திருந்தால் அதை சுற்றி இருப்பான். அவருக்கு தான் பேலர் இல்லையே ஆனந்தது, இல்லைன்னா தலைவர் அவர் தான் சுற்றி இருப்பார். இது மாஸ்க் போட்டுக்கிட்டான், மப்ளர் போட்டுக்கிட்டான். தட்டு மலையில் நலைய விட்டாங்க ப்ரோ. கப்பாய்வு என்ன மாப்பிள்ள எல்லாம் கருப்பாக போகுது. ஏற்றிட்டு இருக்கிறாங்க லோடிங். ஒரு 2 நாள் மழை பெஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது 5 தான், கனமாக கூட தூரல ப்ரோ. 5 தூரி தட்டு வீணாக போச்சு. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு போட முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 3-4 மாதம் இந்த தட்டெல்லாம் போட்டு துணி அடிச்சுக்கணும். இவ்வளோ தட்டு வீணாக போகுது. அதில் எது போது நடந்த யார் அது இட்டேரியனாக தான் அர்த்தம். ஜாயின் ஏறி வருது பார்த்தியா, தான் ஜாயின் வீக் ஆகுது. தெரியுதா? லோடு பிடிக்கும் போது அப்படியே பல்ல விட்டு எழுதுறோம். ஆமாம், இது இந்த ஜோடி ஜாயின் ஏறதுனால நல்லா தெரியுது. உங்களுக்கு துணிவிட்டு ஜாயினுங்கிறதுனால சும்மா 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 இதுக்கே பாரு எப்படி எகுறுதுன்னு பாரு. இந்த ஜோடி ஜாயின் போட்டு எகுறுது. ஆனால் வெறும் பேலரில் எகிரல. அது பாருதா எங்கே எகிரி ஓடுது. உள்ளதான் கிடக்கும் பாரு. உள்ள இருமாப்ப ஆயில் விடுறானா? ஆயில் விடுறேன். ஆயில் வரமாட்டேன். வண்டியில் துணி வச்சுருந்தா நீயே வந்து கூடி முடி அப்படி துவைச்சிக்கிறேன். அது ஆயில் டப்பாவாது இல்லை, அது ஆயில் டப்பாவான்னு கேட்குறேன். இந்த அத்தனை கேள்வி கேட்கறதுக்கு நானே விட்டுருவேன்னு இறங்குறேன். பாரு அந்த பல்லு கம்முன்னு ஓடுது. ஆயிலே இல்லை, குழாயில் ஆயில் இருக்குது. ஊற்ற இருக்கிற வண்டியா அதுலேயும் நிறையா இருக்குது. என்ன தண்ணி மட்டும் ஊத்துறா பன்னீர் ஆட்டுக்குது. ஆயில் தாண்டா ஊத்துறா. விளக்கண்ணுடா. கேஜி போட ஹைட்ரோலிக் ஆயில்ரா. அது நல்லா ஊத்துறா, எல்லாத்துக்கும் போட்டோம். அதுக்கு ஊத்தாதா, அது பல்லு இருந்து செவக்கலை. செவத்தா ஊற்றிக்கலாம். பழன்னு மின்னுனா தான் ஊற்றணும். ஆமாம். போதுண்டா அப்பா. டிரைவரை புது இடமே நீங்கள் ஊற்று. இன்னும் மாற்றல, தூக்கி சின்ன அழுத்தம் போட்டு.
ஆ ஒன்று தான் இந்தா எனக்கு வெளியே இழுத்து விட்டுக்கா ஆ ஜாதி கிளப்பு வெயில ஃபுல்லாக வேக பண்ணிட்டான் அதனால தான் அரி இழுக்குது இல்லைனாலும் இழுக்காது எவ்வளோ வேகமாக சுற்றிட்டு இருக்குது இதோட என்ன பறக்கணுமா இதோட ரூலர் பறந்துக்கிட்டா கப்பு கப்புன்னு உள்ள இது அரி மெதுவாக தான் போகுது நிற்காத போகுது அது வரலும் சந்தோஷம் நிற்காத போகுது அதே சின்ன கம்பியாக இருந்தால் வளைச்சி கொடுத்துரும்டா இது கொஞ்சம் டெம்பராகிறதுனால அது நிற்காத அப்படி இழுத்துக்கிட்டு போயிடுது அவ்வளோதான் சின்ன கம்பியாக இருந்தால் முடிச்சு வைக்கும்போது அப்படி வணங்கி தட்டு உள்ளே இழுக்காது இது கொஞ்சம் டெம்பராகிறதுனால பெரிய கம்பியாக அப்படியே இழுத்துட்டு போகுது உள்ள அப்படியே தேங்கினாலும் உள்ளே தள்ளி விடுது எங்கே இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இந்த கருத்தாரெலாம் ஹெச்டி ப்ரோன்னு டிசைனாக விட்றான் ஆனால் கம்பியை மட்டும் பெருசு விட மாட்டேங்கிறாங்களே அது விட மாட்டாங்க பயிர்த்தாங்க பைப்பு கொஞ்சம் ஹெவி பண்ணி வேண்டியதான் அப்படி ஒன்று ஒன்றா பார்த்தா எல்லாமே ஹெவி பண்ணுற மாதிரி ஹெவி பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்புறம் இதை பார்த்தோன்னே இதை காப்பி அடிக்கிற மாதிரி ஆகிடும் அப்புறம் அவன் அவன் கேஸ் கொடுத்து நிறுத்தி வச்சுருவான் சொன்ன மாதிரி ஆமாண்டா அது ஒன்று இருக்குதுல்ல என்னை பார்த்து காப்பி அடிச்சு அது என்னது கவுத்தை அதுக்கே போட்டு கட்டிட்டானா இதுக்கு கவுரு முன்னாடி அவ்வளோதானா அவ்வளோதான் கவுரு எட்டாதான் இருக்குதா எட்டுமா கவுரு அவ்வளோதான் சொல்லிவிடு அவர்கிட்ட கட்டாயிருச்சாட்டுக்கு அதுலேயே போனால் நம்ம மெத்தையே போகுதுண்ணா போனீங்கன்னா 2 கவர் கருப்பே இருக்கும் நான் எங்கள் அம்மாவை எடுத்து வெளியே போட சொல்கிறேன் நீ போய் எடுத்துக்கோங்க சரிண்ணா நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் ஏற்றிட்டாங்க ஓகே நண்பா இங்கே பாருங்கள் ஒரே நடையில் 40 கத்த இதை ஏற்றிவிட்டாங்க இதை கொண்டு போய் எங்கேயும் மேலே இடிக்காத கொண்டு போய் இறக்குறது தான் பெரிய விஷயம் மாப்பிள்ளை அவ்வளோதான் சுற்றிட்டான் இன்னும் ஒரு நடை ஏற்றணும் அவ்வளோதான் இன்னொரு 3 நெட்டு இன்னொரு 3 கத்தை வரும்னு நினைக்கிறேன் இது ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது ஏதோ இன்றைக்கினாச்சும் ஏதோ பரவாயில்ல அடம் நெட்டில் ஒரு வண்டிக்கு ஒரு வாடகை ஒரு 1200 கூட ஒன்றும் நட்ட வராது பாரு என்ன கண்டிச்சுக்கிறேன் மாப்பிள்ள சின்ன கண்டு மூஞ்சிருச்சா சின்ன கண்டு எல்லாம் வெறும் கல் வெங்கச்சாங்கல் டமார் டினிருங்குது அப்புறம் பாரத் பேலர் எடுத்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிறையா பேர் என்னை கேட்டு எடுத்துருக்குறீங்க பரவாயில்லையா ஒர்த்தா கொடுத்த காசுக்கு ஒர்த்தா எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடுதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் டாப்புக்கு துணி போட்டு செட்டு வச்சுட்டா ஒயரிங் வேலையெல்லாம் பண்ணிட்டா வண்டியை பார்த்தா நச்சுன்னு இருக்கும் பண்ணிடணும் இந்த 4-5 நாளில் இந்த வேலையை முடிச்சிடணும் வயக்காடு பட்டுற நிலம்புல சுத்தங்காட்டி இந்த வேலையை முடித்தா தான் வேலை முடியும் அவ்வளோதான் ப்ரோ கிடச்சிட்டு அது ஒரு நடை கொண்டு கொட்டிட்டு இன்னொரு நடைக்கு வரணும் தூரம் தான் அதிகமாக இருக்குது ரொம்ப தூரம் கொண்டு கொட்டுறதா இருக்குது
தட்டு மட்டும் மழையில் மட்டும் விடாதுனானா இவ்வளோ வெயிலுக்கு அருமையான தட்டாக இருந்திருக்கும். இந்த எதுக்கு இந்த மழை பெஞ்சுதுன்னே தெரில. அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இது எப்படி பேட்ரி பாக்ஸ் கழட்டுவீங்க, இப்படி வச்சு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நம்மளது எல்லா வண்டியிலையுமே வந்து இப்படி தான் ப்ரோ போட்டிருப்போம். பேட்ரி பாக்ஸுக்கு வெளியில் தான் வந்து இந்த ஸ்டே பைப்பே கொடுத்துருப்போம். பேட்ரி வந்து நம்ம டெய்லியும் கழட்ட போகிறதில்ல. 2 மாதம் ஒரு ஆகிட்டு தான் அதில் இருக்கிற 2 போல்ட்டிங் கழட்டிட்டு இல்லை ஸ்டேவை கழட்டிட்டு அப்போதைக்கு எப்படி சொல்கிறது தண்ணி செக் பண்ணிக்குவேன். அடிக்கடிக்கு கழட்டுற வேலை இல்லை நம்மளுக்கு. அது ரொம்ப கிட்ட ஒட்டி போட்டால் இந்தளவுக்கு பேலன்ஸ் கிடைக்குமான்னு தெரில. அதனால தான் நாங்கள் இப்படி போட்டிருக்கிறோம். நாப்பில் பாருங்கள், டாப்பில் எப்படி நூல் ஏறி நூல் எப்படி போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். அந்த ஒரு நெட்டும் போயிட்டான்னா தெரியும். கரெக்டாக வந்து நூல் வந்து 11 சுற்று போடுறோம் ப்ரோ. உங்கள் ஏரியாவெலாம் நூல் எத்தனை சுற்று போடுவீங்க என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு கத்தை வருமா, இந்த கத்தையில் முடிச்சிருவானான்னு தெரில. போகிறான் போய்கிட்டே இருக்கிறான். முடிச்சிருவானா? அவ்வளோதான், முடிச்சிருவான். இனிமேல் சவுண்டே வந்தாலும் எடுத்துருவான் கொஞ்சத்தையும். அவ்வளோதான், எடுத்துட்டான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நிற்கவே மாட்டான் பாருங்கள், வந்துக்கிட்டே இருப்பான் பாருங்கள். வர சுற்றி அதே நூல் கண்டு போட்டுரும். சரி, என்ன வேலை பார்க்குறேன்னு பாருங்க. அதான் அப்படியே வரையே போட்டுக்கிட்டே வந்துடுறது. அது நின்று சுத்தமுட்டலாம் வெயிட் பண்ணக்கூடாது. வர போட்டு வந்துடணும் விதைய. அப்படியே கிட்ட போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வயலை தட்ட ஒரு 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிட்டா எல்லா வீலும் சுற்றுது, அதனால் குதிக்கிறதில்ல. இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் குதிக்கும். 40 கத்தையும் ஒரே நடையில் ஏற்றிட்டான் ப்ரோ. அதனால் இவ்வளோ கத்தையும் ஏற்றவே மாட்டேன். ஆனால் இவங்க 40 கத்தையும் ஒரே நடையில் வேலையை முடிச்சிட்டானுங்க. இது உயரம் ஏற்றுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, சைடு பார்த்து போகணும், அதுதான் பிரச்சனை. எங்கே தூக்கி வச்சுக்கலாம் பாரு. இப்போ நம்ம போட்டினா போய் மாட்டிட்டு வாங்களா? அதை இருந்தா நான் எதுக்கு இங்கே வர்றேன், எங்களை எதுக்கு கூப்பிட்றான்? என்னாச்சு? என்ன மாட்டர் ஓகேன்பா, மாப்பிள்ளை கொண்டு கூட்டிகிட்டு வரட்டும். நாங்களும் அப்படி ஆனதுக்கு வர டைம் ஆயிடுச்சான், நான் கிளம்புறோம். மாப்பிள்ளை நீ ரிவர்ஸ் எடுத்துக்க. டே மாப்பிள்ளையெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. வேகமாக கொண்டு நிப்பாட்டினேன்.
இன்னும் தூக்குடா மாப்பிள தூர தூக்கு லூசாக கிடக்குது இன்னும் கொஞ்சம் தூக்கு போதுண்டா எதுக்குடா இவ்வளோ ஆயிரம் பைசாவே நான் எடுத்துட்டு போறேன். இதில் போய் பார்த்து சொல்கிற தடம் இதிலே வந்துடும். சரி மாப்பு டாட்டா கொட்டி எரிஞ்சு